ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் தான். இந்த க்ரீம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு கெட்டு போகாது. இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், இதை நாங்கள் வெளியே நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். இந்த க்ரீமை நீங்கள் டெய்லி நைட் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீமை வந்து நீங்கள் டே டைம் எப்போனாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வெளியே போகும்போது கூட அப்ளை பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் லுக்கை கொடுக்கும். இந்த க்ரீம் வந்து நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 டேஸில் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பாடி லோஷன் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பாடி லோஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா, க்ரீம், ஃபேர் அண்ட் லவ்லி, பாண்ட்ஸ் க்ரீம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பேபி லோஷன் கூட எடுத்துக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட க்ரீம் மாதிரி என்ன இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பாடி லோஷன் தான் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் சேர்க்க போகிறேன். இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைகளில் கிடைக்கிறது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் க்ரீம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளிசரின் சேர்க்க போகிறேன். கிளிசரின் வந்து எல்லா பியூட்டி ப்ராடக்ட்லேயுமே சேர்த்துருப்பாங்க. கிளிசரின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் டோனை கொடுக்கும். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ட்ராப் அளவு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். இது வந்து கேரட் ஆயில். கேரட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல சன்ஸ்க்ரீன் லோஷனாகவும் செயல்படுது. இந்த கேரட் ஆயில் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிராண்ட் குங்குமப்பூனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஆனால் நான் வந்து கடைகளில், அதாவது பக்கத்தில் கிடைக்கிற கடைகளில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 அளவுக்கு குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கலர், ஃபேஸில் கலர் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. குங்குமப்பூ நம்ம சேர்க்கும்போது நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு கலர் மாறிடும். நம்ம சாஃப்ரான் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்ரானில் இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர் வந்து இந்த க்ரீமில் இறங்கி உங்களுக்கு வந்து இது லைட் எல்லோ கலரில் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஏர் டைட்டான ஒரு சின்ன டப்பாவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஈரம் எதுவுமே இல்லாத டப்பாவாக இருக்கணும். அப்போ தான் க்ரீம் வந்து நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். இந்த க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கவே வேண்டாம். நம்ம வந்து நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் சேர்த்துருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்பிரி டேட் முடிகிற வரைக்கும் இந்த க்ரீமோட எக்ஸ்பிரி டேட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃபேர்னஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை நீங்கள் எப்போனாலும் அப்ளை பண்ணலாம். நைட்டு தூங்கும் போதும் சரி, நம்ம டே டைமில் எப்போனாலும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே வெயிலில் எங்கேயாவது போகும்போது கூட இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாகவும் இருக்கும் இந்த க்ரீம். அப்புறம் வந்து இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் டோன் மாறதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்க முடியும். நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபேஸில் ஃபேர்னஸ் அதிகரிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் ஆகிறதுக்கும் அதாவது நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த க்ரீம் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது ஒரு ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த குங்குமப்பூ வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே எல்லோ கலர் வந்து உங்களுக்கு அங்கங்கே தனித்தனியாக தெரியும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவான க்ரீம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.